ஹாய் குட்டீஸ், நான் தாங்க அக்கா ஜீவி. என்னடா எப்போ பார்த்தாலும் அக்கா காட்டில் நடந்த கதை வீட்டில் நடந்த கதை ரொம்ப போர் அடிக்கிறேனா? இன்னைக்கு அக்கா தெனாலிராமனுடைய கதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். தெனாலிராமனா? அவர் யாரு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கற்றுருக்கல்ல. அதாவது விஜயநகர பேரரசு அப்படின்னு ஒரு அரசு இருந்தது. அதை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த கிருஷ்ணதேவராயர் என்ற அரசருடைய மந்திரிகளில் ஒருத்தர் தான் தெனாலிராமன். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? தெனாலிராமனும் மற்ற மந்திரியார்களும் அரசரும் ஒரு டிஸ்கஷன்ல இருந்தாங்களாம். ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன். அரசர் சொன்னது தெனாலிராமனுக்கு புரியவே இல்லை. தெனாலிராமன் எழுந்திரிச்சிருந்து, அரசே, நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாராம். அதற்கு இன்னொரு மந்திரி எழுந்திருச்சு, என்ன சொல்றீங்க, புரியலையா? அரசர் சொல்றது நம்ம தான் புரிஞ்சுக்கணும் தெனாலி, நம்மளே தான் கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த மந்திரியார் சொன்னாராம். அதற்கு தெனாலிராமனும், அது எப்படி மந்திரியாரே கற்பனை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாராம். இருந்தாலும் மந்திரியாரு, அதெல்லாம் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி தெனாலிராமனை உட்கார சொல்லிடுறாராம். அரசரும், என்ன தெனாலிறீங்க, எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்துக்கிட்டு இது கூட புரிஞ்சுக்க முடியலன்னா எப்படி அப்படின்னு சொல்லுறாங்க. தெனாலிராமனும் ரொம்ப சோகமா உட்கார்றாரு. அடுத்த நாள் காலையில தெனாலிராமன் அரசவைக்கே வரல. அரசரும், எங்க போனார் தெனாலி அப்படின்னு கேட்டாரு. மந்திரியார்கள் யாருக்குமே பதிலே தெரியல. அரசர் ஒரு காவலாளியை கூப்பிட்டு தெனாலிராமன் அழைச்சிட்டு வர சொல்லி அனுப்பினாரு. காவலர் தெனாலிராமன் வீட்டுக்கு போய், தெனாலி, கதவை தர, அரசரனை கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அதற்கு தெனாலி, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், என்னாலே இப்பெல்லாம் வர முடியாது, அரசர்கிட்ட சொல்லுங்க, அவர் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொன்னாரு. காவலரும் இதை போய் அரசர்கிட்ட சொல்ல, அரசரும், நான் என்ன புரிஞ்சுக்குவேன், எனக்கு என்ன தெரியும், இது அரசரோட கட்டளைன்னு சொல்லி வர சொல்லு அப்படின்னு சொன்னாரு. மீண்டும் காவலர் போய் தெனாலிராமன் கிட்ட சொல்ல, தெனாலிராமன் அதையே திரும்ப சொல்றாரு. இந்த வாட்டி அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்படி என்னடா முக்கியமான வேலை அவனுக்கு அரசவைக்கு வரத விட நானே கிளம்பி வரேன், வாங்கடா போலான்னு சொல்லி வந்துட்டாரு. தெனாலிராமன் வீட்டு கதவுக்கு போய், தெனாலி, நான் அரசர் வந்திருக்கேன், கதவை தர அப்படின்னு சொன்னாரு. தெனாலிராமனும், அரசே, நான் எத்தனை நாடி சொல்லுவேன், நான் ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன், உங்களால புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்னால புரிஞ்சுக்கலாம் முடியலடா, கதவை தர அப்படின்னு சொன்னாரு. தெனாலிராமனும், அரசே, இது ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லவும், இவன் வேலைக்காக மாட்டான், கதவை உடைங்கடா அப்படின்னு சொல்லி காவலர்கிட்ட கட்டளை போடுறாரு. காவலர் கதவை உடைச்சு பார்த்தா தெனாலிராமன் பெயிண்ட்டும் பிரஷுமா நிற்கிறாரு. இதை ஒரு மந்திரியார் மேலேயும் கீழேயும் தெனாலிராமனை பார்த்து, என்னையா கோணம் இது, ஒரு அரசர் முன்னாடி இப்படியா நிற்கிறது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலிராமனும், நான் தான் முக்கியமான வேலைன்னு சொன்னேன்ல, சும்மா சும்மா தட்டிகிட்டே இருந்தா அப்படின்னு கேட்டாரு. அப்படின்னா முக்கியமான வேலை இது, இந்த கண்ணு முக்கு வாயெல்லாம் கிறுக்கி வைக்கிறது உனக்கு ஒரு வேலையா அப்படின்னு கேட்டாரு. என்னது, கண்ணு முக்கு வாயை கிறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கனா? அந்த பாரியா, அந்த ஒரு பேப்பர்ல ஒரு மூக்கு தான் இருக்கு, ஆனா அந்த மூக்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு, அந்த மூக்கே அழகா இருக்கும் போது அந்த முகம் எவ்வளவு அழகா இருக்கும், கற்பனை பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. அடுத்து ஒரு கண்ணை பார்த்து, அந்த கண்ணு பாரியா, ஒரே ஒரு கண்ணு தான், ஆனா அவ்வளோ அழகா இருக்கு, அந்த ஒரு கண்ணு எவ்வளோ அழகா இருக்கும் போது அந்த முகம் எவ்வளோ அழகா இருக்கும், கொஞ்சம் கூட யோசிக்கிற திறமே இல்லையா அவனுக்கு அப்படின்னு மந்திரியார் படி கேட்கிறாரு. மந்திரியார் வாயடிச்சு போய் தெனாலிராமன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. அரசருக்கு எல்லாம் புரிஞ்சிருது. தெனாலி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, தெரியாம நான் உங்ககிட்ட அடிக்கடி கேட்டேன், இனிமேல் நான் எது சொன்னாலும் உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தெனாலி சொன்னாரு, அரசி, ஒரு சாதாரண மக்கள்களான நாங்க எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நாங்க பேசுறது மற்றவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு அரசர் நீங்க, உங்க வாயிலிருந்து வர்றதுலாம் வார்த்தை இல்ல அரசி, கட்டளை, அது எங்களுக்கு புரியுற மாதிரி தான் நீங்க சொல்லணும். இதை புரிய வைக்கிற விதமாக தான் இந்த நாடகத்தையும் நான் போட்டேன். இதனுடைய நேரத்தையும் உங்களுடைய டைமையும் ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அரசே அப்படின்னு தெனாலிராமன் மன்னிப்பு கேட்டாராம். அரசரும் தெனாலிராமனை கூட்டிட்டு அரசவைக்கு வந்தாங்களாம். இந்த ஸ்டோரியில உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நம்ம என்ன பேசுறோம்னு முக்கியம் இல்லை, எதை பத்தி பேசுறோம்னு முக்கியம் இல்லை குட்டீஸ், நம்ம பேசுறத மற்றவங்களுக்கு புரியுதா அப்படின்றதுதான் முக்கியம். ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி நான் இப்படி சொன்னேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.